நம்ம தமிழ் சேனல்ஸில் வர தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன திரைப்படங்கள் சேனல்ஸில் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சேனலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 14 அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன திரைப்படங்கள் மேபி குட் பேக் அக்லி திரைப்படத்தை ஈவினிங் டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மார்னிங் ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சன் டிவியில் இந்த ஏப்ரல் 14 அன்றைக்கி. அடுத்து நம்ம ஜீ தமிழ் பார்க்க போகலாம். ஜீ தமிழில் என்னென்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜீ தமிழில் ஏப்ரல் 14 அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிறை திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஏப்ரல் 14 புத்தாண்டு ஸ்பெஷலாக. அடுத்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டியூட் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜீ தமிழில். இன்னாறு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகியிருந்த அந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால இப்போ நம்ம டியூட் திரைப்படத்தை பொங்கலேருந்து தள்ளி வச்சு ஏப்ரல் 14 மாற்றிட்டாங்க. அந்த திரைப்படத்தை தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ஈவினிங் டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம விஜய் டிவி பார்க்கும் போல் விஜய் டிவியில் திரைப்படங்கள் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அவங்க ஏப்ரல் மே மந்த்துக்கு மேலே தான் திரைப்படங்கள் ரைட்ஸ் வாங்குவாங்க அதிகமாக. இப்போ என்ன திரைப்படங்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்வாங்கன்னா நம்ம பிரபாஸோட ராஜசாஃப் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நம்ம துல்கர் சல்மானோட காந்தா திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம விஜய் டிவியில் இந்த ஏப்ரல் 14. அடுத்து நம்ம கலைஞர் டிவி பக்கம் போல் கலைஞர் டிவியில் என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்வாங்கன்னா கலைஞர் டிவியில் இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்தோட ரைட்ஸ் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை நம்ம தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர்நூன்